ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ஹாலிவுட்டில் வெளியான ஜுராசிக் பார்க் ரீபர்த் படத்துடைய ரிவ்யூ தான். படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸ்கார்லெட் ஜோஹான்சன், ஜொனாதன் பேலே, ரூபர்ட் ஃப்ரெண்ட் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ அந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக ஒருத்தருக்கு 3 விதமான டைனாசர்ஸோடைய பிளட் சாம்பிள்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த டைனாசர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட பகுதியில வந்துட்டு இருக்கு. அந்த தீவுக்கு வந்துட்டு யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாரி தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய டீம்லாம் சேர்ந்து அந்த தடை செய்யப்பட்ட பகுதி யாரோட பர்மிஷனும் இல்லாம அந்த தீவுக்கு போக முயற்சி பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கு. அந்த தீவுக்கு பக்கத்திலேயே ஒரு ஃபேமிலி வந்துட்டு சின்னதா ஒரு ட்ரிப்பு போலாம் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது, அவங்க டைனோசர்னால அட்டாக் பண்ணப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி சேர்ந்தவங்களும், அந்த டீமை சேர்ந்தவங்களும் ஒண்ணா சேர்ந்து அந்த தீவுக்குள்ள மாட்டுனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு இந்த கதையில? அந்த 3 விதமான டைனோசர்ஸோடைய பிளட் சாம்பிள்ஸ வந்து கலெக்ட் பண்ணாங்களா இல்லையா? ஃபைனலா டைனோசர் கிட்ட மாட்டிக்கிட்டே இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30, 32 வருஷமா ஜுராசிக் பார்க், ஜுராசிக் வேர்ல்டுன்னு நெறைய படங்கள் வந்து அடுத்தடுத்த சீக்வல்ஸா வந்து விட்டுட்டே வந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு ஜுராசிக் பார்க் ரீபர்த் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு, இது ஒரு புது கதையா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த படத்துல நடிச்ச எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸ்கார்லெட் ஜோஹான்சனுடைய அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் படத்துல நல்லா இருந்துச்சு. அண்ட் இது போக படத்துல வரக்கூடிய அந்த டைனோசர்ஸ்க்கான அந்த சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் ஆரம்பிச்சதுலேருந்தே டைரக்ட்டா கதைக்குள்ள வந்து போயிடுறாங்க. அதனாலே நமக்கு எந்த இடங்கள்லயும் அவ்வளவா போர் அடிக்காத மாரி ஸ்க்ரீன் பிளே வந்து நீட்டாவே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். பிளட் சாம்பிள்ஸ தேடி போற ஒரு டீமு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு ஃபேமிலி. ஸோ இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கப்புறமா, இந்த கதை வந்து இன்னுமே வந்து சுவாரஸ்யமாகுது அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமா படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபாரஸ்ட்ல வரக்கூடிய ஒரு சில லொகேஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த கடல்ல வரக்கூடிய ஒரு சில போர்ஷன்ஸ் ஆகட்டும், எது சிஜி, எது ரியல் அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த காட்சியோட ஒண்ணாவே நம்மள வந்து கடத்தி கொண்டு போயிடுறாங்க. ஸோ நெறைய டைனோசர்ஸ் படங்கள்ல வந்துட்டு நாம பார்த்துருப்போம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்துட்டு அது நம்மள வந்து பயமுறுத்தும். இல்ல வந்துட்டு தாக்கும். அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து ரொம்ப டென்ஷனோட அந்த சில காட்சிகள வந்து பில்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துலயும் அந்த மாதிரியான சீக்வென்ஸ வந்து சூப்பராவே அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதேபோல இந்த படத்துல ஜஸ்ட் ஒரு டைனோசர் பத்தின ஒரு படமாக மட்டும் இல்லாம, இதுக்குள்ள அந்த வரக்கூடிய கேரக்டர்ஸ்க்குள்ள சில பல எமோஷனல் காட்சிகள் அதுவுமே நல்லா ஒர்க் அவுட்டா இருந்தது. ஸோ இந்த படம் முழுக்கவே சுவாரஸ்யமான காட்சிகள அடுத்தடுத்து வச்சதுனால, எந்த ஒரு இடங்கள்லயும் நமக்கு அந்த அளவுக்கு போர் அடிக்கல. இன்ட்ரஸ்டிங்காவே கொண்டு போய் படத்த வந்து முடிச்சிருந்தாங்க. ஓவராலா இந்த படம் தாராளமா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.